கதை கௌதம் நீங்க குறிப்பிட்டது ஒரு கதை. இது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள்ல பலாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டது உண்டா? ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான், நிழலை தொட்டான் விடுதலை புரிய மனவன் என்று நீங்க ஏதாவது செய்தி பிடிச்சதுண்டா? இருக்காது, இருக்கவே இருக்காது. செஞ்சோலையில அவ விண்ணூர்தியில குண்டை வீசி 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். நம்ம கிட்டே விண்ணூர்தி இருக்கு, பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்கலாம், செய்ய மாட்டார், செய்யல. கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை வெந்த தகர்க்கிறார். ஏன் பொது விமான தளத்துல குண்டு போட எவ்வளவு நேரம் இருக்கும்? போடல, செய்ய மாட்டார். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவன் பிரபாகரன் என்ற வீரன். அவர் தெளிவந்தால் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல, என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள ராணுவம் தான். அது தெளிவா இருந்தது. இந்த படம் பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க. அதுல பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒண்ணும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முதல்ல பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தர சொல்றாரு, அவரு நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாசு. அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின. அப்பவே சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு. கிட்டு என்னுடைய தம்பி, எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்தவன் இருக்கிறவன் நல்ல பிள்ளை, படைப்பாளி. அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அது எழுத்தாற்றல், படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு. படத்துல உரையாடல் எல்லாம் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். காட்சி அமைப்புல எதுவும் பொய் சொல்லிட முடியாது. ஏன்னா வரலாற்று இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும். உருகி சுகந்தரா மார்வை திரிகி எரிந்தால் தீ இட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது. நான் போய் எங்க வாத்தியார்ட்ட கேட்டேன், வேற மதுரையா? அப்ப மதுரை எரிஞ்சு போய் புதுசா வேற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி இல்லடா இருக்கா, அப்படி இல்லடா, அவளுடைய அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள், நெஞ்சு எரிந்தார்கள். அதுதான் அது பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது. அப்படிதான் எழுதுனது. தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது. அது சொல்லும், சுவைபட சொல்வதற்கு சொல்லும். ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாத, பேசக்கூடாது. அதான் இது காட்சியை கற்பனையில செஞ்சது இல்லை. போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளை எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில தான் முதல்ல கொண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடங்கள்ல தகர்த்தான், ஊடகங்கள் எல்லாம் உடைச்சு, ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது, அவன் அதையே குறி வச்சு செஞ்சான். ஆனா அதுல எந்த இடத்துலயும் எங்க தலைவர் தடம் பிறன்றோ, உணர்ச்சி வயப்பட்டோ, கோவப்பட்டோ செஞ்சில்ல. அவன் செஞ்சான். கடைசியா மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு, அதுல நீங்க நம்ம அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால காயம் பட்டுருச்சுன்னா நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுருச்சு, ஒண்ணுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அதை சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. நீங்க ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட், டெரரிஸ்ட்னு கடும் கோவம். அங்கதான் நமக்கு வெறுப்பும் கோபமா வர்றது காரணம் அதுதான். உனக்கு என்ன தெரியும்? வரலாறு தெரியாம பொழைக்க போன இடத்துல பிரபாகரன் நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், ஏன் பூமிடாது? பொழைக்க வந்தவன்ட்ட நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறதான் வரலாறு. அதுதான் இங்க பிரச்சனை, அதுதான். அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இதை பாக்குறேன். அந்த போர்க்களத்திலேயே, அந்த சூழல்லையே காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதான் இந்த படம் உணர்த்துது. முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, நீங்க பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். அதுல அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணா நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அது புது நடிகை, புதுசா பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டுல, அந்த காட்டுல என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம்.
அந்த நாட்டுல காட்டுல எப்படி எங்க போராடி வீரர்களை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன். ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே. அதை நீங்க பார்த்து அது அந்த உணர்வை நீங்க உள்வாங்கணுங்கிறதா என்னோட. அதுக்காக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதை செய்ய வேண்டியதில்லை. உலகம் பூரா இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இது ஒரு வரலாற்று, ஒரு படைப்பு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேல தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்ப அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க நார்வேயில கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க, தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம். யாரு கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா ஏன் நாடு தமிழ்நாட்டுல தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழ்ல பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கு. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்னும் போகாது, வெட்டி இருந்துருவேன். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும். நான் யாரு எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்க வரலாறு எல்லா உலகில் எல்லா தேசியங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க. திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். என் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்க தமிழனா இருந்தா 2000 மடங்கு 1000 மடங்கு கூட பிடிக்காது. அது உண்மைதான். அவ்வளவு சிறப்பான படைப்பு. இதுல என்ன பங்கேற்றுக்கிறதெல்லாம் எல்லாம் என் தம்பிகளா இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி. அது அளவு கிடந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதுல இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது. பெரிய பொருள் செலவு பண்ண முடியல, பெரிய படைப்பா எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாம கடத்திட்டான். அந்த ஆற்றல் அவனுக்கு அப்ப இருக்கு. குறும்படம் எடுக்கிற காலத்துல இருந்தே செஞ்சிருவாங்க. நல்லா செஞ்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு. இசை என்னுடைய மகன் கென்னும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க. நான் எடுத்தோன்னு அதான் கேட்டேன். நான் முதல்ல அந்த இதை படிக்கல, கண்ணு தான்னு. யாரனாலும் அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கானே, கண் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும். அதுல கவிப்பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது இது காதல் பாட்டா இருக்கு. அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கே, இந்த படத்தின் இதயம் போல இருக்கும். ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும். அது சொல்றான் பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அது எப்படிதான் சேவராசராம் பாருங்க, ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டைட்டு சாவது மேலானது. அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச பலவெல்லாம் பேச மாட்டாரு, சுருக்கமா பேசுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுது. ஏன்னா அவரு சொல்லுக்கு முன் செயல், அதான் அவர் கோட்பாடு. இந்த செய்யல் என்ன செத்துமடி, செய்யல் என்ன சாகடி, அவ்வளவுதான் எங்க கோட்பாடு. அதுதான். இல்லைன்னா செய்யல செத்துமடி அப்படின்னு, செத்து மடிஞ்சுட்டா. அதனால சுருக்கமா தான் சொல்வாரு, போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வாடா போராடிட்டு சாகும். அதுதான் இங்க அவருடைய கோட்பாடு. அவ்வளவுதான். அதுதான் இந்த படம் உணர்த்தும். நீங்க சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க.
அவன் சொல்றான் பாருங்க, சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுத்துறாங்க. அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா? அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நாம் அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றுல பதிவு வர்றது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா? அது அப்புறம் கதை, அது அப்புறம் பேசணும், அதுக்கு இது இடம் இல்லை. அதனால இங்க வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள்